அஸ்வினி நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பணியாளர்கள் சிலருக்கு வெளியூர் பயணம் ஏற்படும். பரணி நினைப்பது நடைபெறும். தொழிலில் முன்னேற்றமடையும். வருமானம் அதிகரிக்கும். கார்த்திகை 1ஆம் பாதம் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அனுசரித்து செல்வது நன்மையாகும். உடல் பாதிப்பு சரியாகும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள் முயற்சி வெற்றியாகும் நாள். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். ரோகிணி செயல்களில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் வியாபார பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நடந்தேறும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள் வருமானம் அதிகரிக்கும் நாள். நிதானித்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும். திருவாதிரை நட்புகளால் உங்கள் வேலை நடந்தேறும். பொருளாதார நெருக்கடி நீங்கும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் நீண்ட நாட்களாக தடைப்பட்டிருந்த வேலை இன்று முடிவிற்கு வரும். புனர்பூசம் 4ஆம் பாதம் நன்மையான நாள். விருப்பம் பூர்த்தியாகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். பூசம் முயற்சியில் தடை ஏற்படும். சிந்தித்து செயல்படுவதால் சிரமங்கள் குறையும். ஆயில்யம் அனைவரையும் அனுசரித்து செல்வது நல்லது. உங்கள் அணுகுமுறை லாபம் தரும். மகம் வரவு செலவில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். அலைச்சல்கள் அதிகரிக்கும். பூரம் செலவுகள் விலையை நினைத்ததை சாதிப்பீர்கள். வியாபாரம் முன்னேற்றமடையும். உத்திரம் 1ஆம் பாதம் உங்கள் முயற்சி தள்ளிப்போகும். நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவார்கள். உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் வருவாயால் வளம் காணும் நாள். வேலை பார்க்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். அஸ்தம் எடுத்த வேலை வெற்றியாகும். எதிர்பார்த்த பணம் வரும். சங்கடத்திலிருந்து விடுபடுவீர்கள். சித்திரை 1, 2 பாதங்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். இழுபறியான வேலைகள் அனைத்தும் நல்லபடியாக முடியும்.